தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 3,50,000 ரூபாய். உத்தரப்பிரதேஷுடைய தனிநபர் வருமானம் 85,000. என்ன ஒரு தப்பான புரிதல் வருதுன்னா, மிக கம்மியாக இருக்கிற உத்தரப்பிரதேஷ் ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் பார்த்து நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். சாட் ஜிபிடிலயோ பெர்ப்ளெக்சிட்டிலயோ போட்டு தமிழ்நாடு பத்தி நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே நம்ம உலகம் என்ன சொல்லுதுன்னு அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர, பாக்குறவங்களுக்கு அப்படி கடன் வாங்கி 1000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டை கடன்ல வச்சிருக்கணுமா? தமிழ்நாட்டு கடன் வைக்கலையே, நீங்க எந்த அளவுக்கு வாங்கணுமோ அந்த அளவுக்கு தானே வாங்குறீங்க. சுகர் கேன் அதிகமாக உற்பத்தி பண்ற ஸ்டேட்ஸ் என்னன்னா மகாராஷ்டிரா ஒண்ணு, இப்போ உத்தரப்பிரதேஷ் நம்பர் 1 இருக்கு. ஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடிய அன்ஸ்கில்டு லேபர் விமனுக்கு என்ன தகுதி வேணும்? உடல் உழைப்பு தான். ஆனால் அங்க இருப்பவர்களுக்கு ஹிஸ்டரெக்டமி என்ற ஒரு ஆபரேஷன் பண்ணாதான், எளிமையா சொல்லலாம், சரி, கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ணுது. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அமெரிக்காவில் நோபல் பிரைஸ் வின்னிங் எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து சில்ட்ரனை வளர்த்தீங்கன்னா 10 வருஷத்துல உங்களுடைய ஜிடிபி 12% இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்க 8% இருந்து 11% எப்படி வந்தது? இந்தியாவில் இல்லாத growth ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? growth எப்படி வருதுன்னா சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். தமிழ்நாட்டில இருந்து வரி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே செலுத்தப்படுது மத்திய அரசுக்கு, மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. 24 பைசா தான் நமக்கு வருது. நம்ம 1 ரூபாய் கொடுக்கறோம்னா 24 பைசா தான் நமக்கு வருது. உத்தரப்பிரதேஷ்க்கு 6 ரூபாய் வருது. இந்த பைனான்சியல் நார்ம்ஸ் மிக அதிகமாக வயலேட் பண்ணது பீகார். 36% அவங்க கடன் வாங்கிருக்கு. பிளஸ் 28% தான் வாங்க. எங்கெங்கெல்லாம் எக்கனாமிக் growth இருக்கோ அங்கெல்லாமே இந்த கேஸ்ட் டிஃபரன்சஸ் கிடையாது. எங்கெல்லாம் growth இல்லையோ, எங்கெல்லாம் பேக்வர்டா இருக்காங்களோ, எங்கெல்லாம் மிக பழமையான நிலைமையில இருக்காங்களோ அங்கெல்லாமே ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை அப்படிங்கிறது அதிகமாகிட்டு இருக்கு. விட்டா தமிழ்நாடே திவாலாகிடும் அப்படின்ற ஒரு வாதம் எழுந்திருக்கு. அதையும் தமிழ்நாட்டினுடைய இந்த கடன் சுமை அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வாதத்தை அரசியல் தளத்தில் முன்வைக்கப்பட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கூட இன்னும் விரிவாக பேசுறதுக்காக எக்கனாமிஸ்ட் பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க. எவ்வளவு எளிமையாக பேச முடியுமோ அவ்வளவு எளிமையாக பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இருந்த கடன் சுமை அப்படிங்கிறது வெறும் 4.5 லட்சம் அப்படிங்கிறதும், இப்போ இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 2025 முடியக்கூடிய இந்த வேளையில் 8 லட்சம் கோடி கிட்ட வந்திருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ரெட்டிப்பாக இருக்குது கடன் சுமை அப்படிங்கிறது, தமிழ்நாடே திவாலாக போகுதா, எந்த நிலைமையில் நீங்கள் தமிழ்நாடை வச்சுருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் எழுறதை பார்க்க முடியுது. உத்தரப்பிரதேசத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. இந்த கம்பேரிசன் சரிதானா? தமிழ்நாட்டினுடைய கடன் சுமை இப்போ என்னவா இருக்குது? சரியான அளவு தான் கடன் வாங்கி வச்சுருக்கோம், அதை எப்படி பார்க்கலாம்? இது 4.5 லட்சத்திலிருந்து 9 லட்சம் போயிருக்குன்றது ஒரு மிக தவறான ஒரு செய்தி. பொருளாதாரம் தெரியாதவங்க சொல்லக்கூடிய செய்தியாக தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ நீங்கள் ஒரு வருஷமும் கடனை கட்ட வேண்டியது கட்டிட்டு தான் இருக்கணும். அது கரெக்டான டைமுக்கு கட்டிட்டு தான் இருக்கும். தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1921ஆம் ஆண்டு 40,000 கோடி கடன் கட்டியிருக்கோம். திருப்பி கடன் வாங்கியிருக்கோம். கடன் கட்டி வாங்குவது உலகத்தில் எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணக்கூடியது. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமே கிடையாது, உலகத்தில் எல்லா கவர்மெண்ட்டும் கடன் வாங்கி தான் பண்ணுறாங்க. டெபிசிட் ஃபைனான்சிங் சொல்கிறோம். ஆனால் இந்த டெபிசிட் ஃபைனான்சிங் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு சில விதிகளை விதித்திருக்கார்கள். அதில் நம்ம 28.5 அப்ராக்சிமேட்டா வரைக்கும் ஜிடிபி இருக்குல்ல, ஸ்டேட் ஜிடிபியில் 28% வரைக்கும் நம்ம
கடன் வாங்கலாம். ஓகே தமிழ்நாடு வந்து 26% தான் வாங்கியிருக்கு. 26 ஜிடிபில இருந்து 28% வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். எல்லா மாநிலங்களுக்கும் இந்த 8% தானா இல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும்? எல்லா மாநிலங்களுக்கும் இந்த 28.75 சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. ஆனால் நீங்க 20 பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டு அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஓகே ஓகே. கடன் சுமையை போன வருடம் விட இந்த வருடம் குறைச்சிருக்கிறோம். ஓகே குறைச்சிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் அழகா இருக்கும். இப்போ தமிழ்நாடுடைய ஜிடிபி எடுத்து பார்த்தோம்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஓகே, இது பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு பார்க்கறது கரெக்டா இருக்கும். தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 3,50,000 ரூபாய். ஓகே, தனிநபர் வருமானம். உத்தரப்பிரதேஷுடைய தனிநபர் வருமானம் 85,000 ரூபாய். ஒரு தியரிட்டிக்கலா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. உத்தரப்பிரதேஷ்ல ட்ரெயின் ஏறி ஒரு மனிதர் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா அவருடைய ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் இன்கம் ஆட்டோமேட்டிக்கா இந்த அளவுக்கு உயர்ந்து விடும். இது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி என்றால், இப்போ அங்க இருந்து ட்ரெயினை பிடிச்சிட்டு அங்க வராரு. இங்க வந்தபோது இங்க மினிமம் வேஜஸ் 1000 ரூபாய். நீங்க மினிமம் வேஜஸ் எல்லா இடத்துலயும் போய் செக் பண்ணீங்கன்னா, இப்போ அன்ஸ்கில்டு லேபர் கோயம்பேடு மார்க்கெட்ல அன்ஸ்கில்டு லேபருக்கு பெர் டே 1000 rupees. அப்பனா ஒரு மாசத்துக்கு 26 நாள் வேலை பார்த்தாருன்னா 26,000 ரூபாய் அவருடைய சேலரி. 26,000 ரூபாய்னா வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது பார்த்தீங்கன்னா ரஃபா 3 லட்சத்து சொச்சம் வருது அவருக்கு, இல்லைங்களா? ஆனா அதே உத்தரப்பிரதேஷ்ல அவங்களுடைய ஆவரேஜ் சேலரி 300 ரூபாய் தான். ஓகே. அதனால அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் நீங்க கம்பேர் பண்ணணும். நீங்க நம்ம என்ன பண்றோம், பெர் கேபிட்டா இன்கம் மிக அதிகமாக இருக்கு, ஜிடிபி மிக அதிகமாக இருக்கு, அதனால கடன் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ஜிடிபி அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு 26%, 28% அதில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க கடன் வாங்கலாம். ஓகே ஓகே. எனக்கு ஜிடிபி ஒரு எளிதாக புரிந்து கொள்ளணும்னா 1000 ரூபாய் ஜிடிபின்னு நினைச்சுக்கோங்க நமது. அதுல 28.25% 280 ரூபாய் நான் கடன் வாங்கலாம். ஒருவேளை எனக்கு 100 ரூபாய் தான் என்னுடைய ஜிடிபின்னா எவ்வளவு கடன் வாங்கலாம்? 28 ரூபாய். அப்போ அவங்க 28 ரூபாய் வாங்கினாங்க, அவங்க கம்மியா வாங்கினாங்க, நம்ம 280 ரூபாய் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணக்கூடாது. பெர்சன்டேஜ்ல எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ என்ன ஒரு தப்பான புரிதல் வருதுன்னா, ரொம்ப மிக கம்மியாக இருக்கிற உத்தரப்பிரதேஷ் ஜிடிபி பெர் கேபிட்டா இன்கம் பார்த்து நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். ஓகே. தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி அப்படிங்கிறது சமீபத்துல சென்ட்ரல் கவர்மெண்டே வெளியிட்டாங்க 11.6 டபுள் டிஜிட் தொட்டு இருக்கும். டபுள் டிஜிட் growth. எஸ். உத்தரப்பிரதேஷ் என்னவா இருக்கு சார்? உத்தரப்பிரதேஷ் சிங்கிள் டிஜிட்டாவே இருக்கு. ஓகே. இதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாடுடைய ஜிடிபியில 33% மேனுஃபேக்சரிங், 33% மேனுஃபேக்சரிங் பண்றோம். இந்தியாவிலேயே ஹையஸ்ட் இதுதான். இப்போ நீங்க அமெரிக்காவுக்கு இப்போ ரீசெண்டா எலக்ட்ரானிக்ஸ் அனுப்புறோம் இல்லையா, 2 டெலிஃபோன் அனுப்பிச்சோம்னா அது ஒரு டெலிஃபோன் தமிழ்நாட்டில் செஞ்சு. அதனால தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஜிடிபியில 33% மேனுஃபேக்சரிங் சென்டர்ல இருக்கு. 51-52% சர்வீசஸ் செக்டார்ல இருக்கு. சர்வீசஸ் செக்டார்னா ஐடி, கன்ஸ்ட்ரக்ஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சர்வீசஸ் செக்டார்ல இருக்கு. 12% தான் அக்ரிகல்ச்சர்ல இருக்கு.
ஓகே. உத்தரப்பிரதேசத்துல 24% அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் ஆயிருக்கு. மேனுஃபேக்சரிங் 24% தான் இருக்கு. 42% சர்வீசஸ் செக்டார்ல இருக்கு. ஓகே. இதனால என்ன, இப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இதெல்லாம் வரும்போது அக்ரிகல்ச்சர் மிக அடிபடும். அக்ரிகல்ச்சர் மனிதன் பரிமாண வளர்ச்சி வரது போல எக்கானமியும் பரிணாம வளர்ச்சி வரும்போது சர்வீசஸும் மேனுஃபேக்சரிங்கும் அதிகமாக இருக்கும். தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் 1000 என்னுடைய ஜிடிபின்னா 280 ரூபாய் நம்ம வாங்கிக்கலாம். அவங்களுடைய ஜிடிபி 100, ஆனா 28 வாங்கிக்கலாம். அவங்க 28 வாங்கிக்கிறாங்க, மிக கம்மியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. புரியுது. தமிழ்நாட்டினுடைய வருமானம் 1000 ரூபாய். அது அந்த 1000 ரூபாயில 280 ரூபாய் வரைக்கும் தமிழ்நாடு கடன் வாங்கிக்கலாம். ஆனா உத்தரப்பிரதேசனுடைய வருமானம் வெறும் 100 ரூபாய் தான். அந்த 100 ரூபாயில அவங்க 28 ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 280யும் 28யும் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்றீங்க. கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். சிம்பிளா இது சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கம்மியா இருக்கு. கரெக்டா 100 ரூபான்றது அதுல 28% கால்குலேட் பண்றதுக்கு ஈஸியா சொன்னேன். மிக கம்மியாக இருக்கு. அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் யூபியில 85,000 ரூபாய் தான். பட் இந்த பெர் கேபிட்டா இன்கம் தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம் சார்? அது ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் வருமா இல்ல வெறும் அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? இப்போ அமெரிக்கா ஒரு பெரிய அட்வான்ஸ்ட் எக்கானமின்னு சொல்றோம். ஓகே. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மிக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா அவங்களுடைய பெர் கேபிட்டா இன்கம் அப்ராக்சிமேட்லி $55,000. நம்ம இந்தியாவுடைய சராசரி மனிதனுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,400 தான். ஏன்னா நம்மளுடைய பாப்புலேஷன் மிக அதிகம். ஓகே. இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணோம்னா டிவைடட் பை த பாப்புலேஷன் தனிநபர்கள் நீங்க கேர்ஃபுல்லா பார்க்கணும். தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 3.50 lakhsனா உங்க ஃபேமிலியில 4 பேர் இருந்தாங்கன்னா அதுல அப்பா மட்டும்தான் வேலை பார்க்கலாம். ஓகே. இல்லைன்னா அம்மா மட்டுமே வேலை பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு சன்னே வேலை, இல்லைன்னா 4 பேரும் வேலை பார்க்கலாம். நம்ம அதை பத்தி நம்ம கால்குலேட் பண்றது இல்லை. ஓகே. நம்ம டோட்டல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் எடுத்து அதை டோட்டல் பாப்புலேஷனோட டிவைட் பண்றோம். ஓகே. அதனால தனிநபர் வருமானம் 3,50,000 அப்படின்னு சொன்னோம்னா உங்க வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா 3,50,000 மல்டிப்ளைடு பை 4 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்னாச்சு? 4 3 12 பிளஸ் ஹாஃப் 14 லட்சம் ரூபாய் வருது. ஒரு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கங்கறத பொறுத்து இது மாறும். இது மாறும். ஓகே. அதனால தமிழ்நாட்டில் டாலர் கணக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த கால்குலேஷன். $4,500 தமிழ்நாடுடைய தனிநபர் வருமானம். ஓகே. பட் ஆனா இப்ப நீங்க சொல்ற இந்த 3,50,000 தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டுல அப்படிங்கிறது ஹையஸ்டா சார்? இது ஹையஸ்ட் இல்லமா, இது ஆவரேஜ். ஓகே. ஆவரேஜ். ஓகே. இது நம்ம பிரிச்சோம்னா லோயஸ்ட்ல இருந்து இது எல்லாருமே இப்போ ஆவரேஜ்ன்றது இப்போ ஒரு கிளாஸ்ல நீங்க ஆவரேஜ் எடுக்கிறீங்க. ஆவரேஜ் எடுக்கும்போது சில பேர் 35 மார்க் வாங்கியிருப்பாங்க, சில பேர் 100 மார்க் வாங்கியிருப்பாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 20% இருக்காங்க பாருங்க, அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னா அவங்களுடைய சேலரி இஸ் த ஹையஸ்ட் 3,50,000. தமிழ்நாடுல லோயஸ்டே 70,000. ஓகே. ஓகே. உத்தரப்பிரதேஷ்ல ஆவரேஜே 85. ஆவரேஜே 85 அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களதும் நம்மளதும் கம்பேர் பண்றதுன்றது அது கம்பேர் பண்ணலாம். ஆனா கம்பேர் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலுமே உத்தரப்பிரதேஷ் மிக பின்தங்கி இருக்கு அப்படின்னு தான் இருக்கு. ஓகே. ஓகே. அது இதை மட்டுமே இல்லாம நிறைய இருக்கு. மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்
இப்ப குழந்தை பிறந்த உடனே இறந்தது ஹையஸ்ட்ங்க. மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட் 1000 பேருக்கு எத்தனை பேர் இறப்பாங்கன்றது ஹையஸ்ட் அங்க. அதே போல நம்பர் ஆஃப் பெட்ஸ் பெர் 1000 லோயஸ்ட் உத்தரப்பிரதேஷ்ல. ஓகே. ஆனா தமிழ்நாடு ஹையஸ்ட். ஒரு சிம்பிளா எடுத்து பார்த்தோம்னா 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க தமிழ்நாட்டில். உத்தரப்பிரதேஷ்ல 1000 பேருக்கே ஒரு டாக்டர் கிடையாது. ஒரு டாக்டர், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் தி டாக்டர் இருக்காங்க. அப்போ 250 பேருக்கே ஒரு டாக்டர் இருக்கும்போது நீங்க உடம்பு சரியில்லைன்னா தமிழ்நாட்டில் இமீடியட்டா போய் டாக்டர் கிட்ட போகலாம். அதே போல இங்க எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, எஜுகேஷன்ல செகண்டரி இப்போ +2 முடிச்சு கிராஜுவேஷன் படிக்கிறவங்க ஆல்மோஸ்ட் 55% பண்றாங்க. உலகத்திலே இது ஹையஸ்ட். இதனால என்ன விளைவுகள் வருதுன்னா சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் மிக கம்மியாக இருக்கு தமிழ்நாட்டில். சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் எங்கெல்லாம் வரும்னா, ஒன்று எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, இன்னொன்று காஸ்ட் இன்இக்வாலிட்டி. இந்தியாவில் இந்த எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி மிக குவிக்கா மாறிட்டே இருக்கு. இப்போ இந்த லோயஸ்ட் சேலரி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க 30 வருஷத்துல இந்த ஹையஸ்ட் சேலரிக்கு மாறிடலாம். 30 வருஷத்துல. 30 வருஷம் லாங் டேர்ம் இல்லையா சார்? டெஃபினட்டா லாங் டேர்ம் தான். ஏன்னா ஒரு லோயஸ்ட் ஆஃப் தி லோயஸ்டா இருக்கிறவங்க இவங்களுக்கு ஈக்குவலண்டா மாறுறதுக்கு 30 வருஷம் ஆகும். இதுவே உத்தரப்பிரதேஷ்ல that is possible. ஆனா எவ்வளவு லோவஸ்டா இருந்தாலுமே அந்த ஹைட்ட ரீச் பண்றதுக்கு ஒரு 30 இயர்ஸ்ங்கிறது பாசிபிள். ஓகே. தமிழ்நாட்டுல அதை நம்ம கேரண்டியா சொல்ல முடியும். அது மேத்தமெட்டிக்கலாவும் கால்குலேட் பண்ணி சொல்ல முடியும். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா கால்குலேஷன்ஸுமே இந்த புக்ல நான் எழுதியிருக்கேன். இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா வேலிடேட்டும் பண்ணிருக்கேன். இந்த புக்கு இலவசமாக ஒரு லிங்க் கொடுக்கலாம் நம்ம இதுல. அதை யார வேணாலும் படிக்கலாம். அதுல நீங்களே கால்குலேட் பண்ணலாம். இது வேற யாரோ கால்குலேட் பண்ண தேவையில்லை. யாரோ இருந்தாலும் சாட் ஜிபிடிலயோ பெர்ப்ளெக்சிட்டிலயோ போட்டு தமிழ்நாடு பத்தி நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருமே நம்ம உலகம் என்ன சொல்லுதுன்னு அதுதான் நம்ம பார்க்கிறோமே தவிர யாரோ ஒரு XY சொல்றாங்கன்றதை விட உலகம் என்ன சொல்லுது நம்மளை பத்தி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரியான கடன் சுமைய ஊபியோட கம்பேர் பண்றது வேறன்னு சொன்னீங்க. தமிழ்நாடு ஃபார் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடிய சலுகைகளை பத்தி பேசும்போது மேனிஃபெஸ்டோல கொடுத்துறது எல்லாமே இலவசங்கள் அப்படிங்கறத தாண்டி கடன் வாங்கி தான் இதெல்லாம் செய்யறாங்க, இதெல்லாம் குறைக்கலாமே அப்படின்றாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கடன் வாங்கி மட்டும்தான் செய்யப்படுதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுக்கு என்னவா இருக்கு, யூபிக்கு என்னவா இருக்கு, அதுவுமே நம்மளுக்கு கடன் சுமை அதிகமா வாங்குறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துது அப்படின்றாங்கல்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? நீங்க கேட்ட கேள்வியில 2 பார்ட்டா இருக்கு. ஒரு பார்ட்ல இது நம்மளுடைய பட்ஜெட்ல ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடி இது இலவசங்களா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றோம். இது PN பகவதின்ற ஒரு இன்டர்நேஷனல் எக்கானமிஸ்ட் இது டிபெண்டன்சி ஹைபோதசிஸ் இல்லைன்னா இது எல்லாருமே கையேந்திட்டு நிக்கிறாங்க, வேலைக்கு போறதில்லை. இப்ப நம்ம இந்த மாதிரி பணம் 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அவங்க வேலைக்கு போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஹைபோதசிஸ் கரெக்டா இல்லையான்னு சொல்லி நான் செக் பண்ணி இந்த ரிசர்ச்ல கொடுத்துருக்கேன். இது மிக தவறான ஹைபோதசிஸ். பட் பாக்குறவங்களுக்கு அப்படி கடன் வாங்கி 1000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டை கடன்ல வச்சிருக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குமே. தமிழ்நாட்டு கடன் வைக்கலையே, தமிழ்நாட்டு கடன் வைக்கலையே. நீங்க எந்த அளவுக்கு வாங்கணுமோ அந்த அளவுக்கு தானே வாங்குறீங்க. எந்த அளவுக்கு வாங்க முடியாத அதுக்கு மேல வாங்குனீங்கன்னா தான் பிரச்சனையே தவிர, நீங்க கடன் வாங்கி நீங்க என்ன பண்றீங்க, செலவு பண்றதில்ல, முதலீடாக வைக்கிறீர்கள். அப்ப கடன் வாங்கி இங்க ஸ்கீம்ஸ் கொடுக்கிறது முதலீடு அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கீம் எல்லாமே முதலீடுகள்.
நீங்க என்ன நினைக்கிறோம், செலவாக நினைக்கிறீங்க. செலவு கிடையாது. ஓகே. ஒரு அம்மாவுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குறோம், மாசத்துக்கு 888 rupees, 800 rupees வச்சு ஓகே ஓகே. மல்டிப்ளைட் பை 12 என்ன ஆச்சு, 9600 rupees அந்த அம்மா சேவ் பண்றாங்க மாசத்துக்கு. இந்த 9600 rupees அந்த அம்மா சேவ் பண்றதுனால நம்பர் 1 சேவ் பண்றாங்க, நம்பர் 2 வந்து இனி வரைக்கும் வேலைக்கு போகாம இருக்கிற இந்த அம்மா வேலைக்கு போறாங்க. நிறைய இடத்துல வேலை வந்து காலியாக இருக்கு, ஆனா வேலைக்கு ஆட்கள் இல்லை. ஓகே. ஆட்கள் வர்றதுக்கு வாய்ப்பு என்னன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு பெரிய தடையாக இருக்கு. அதனால வந்து நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் கொடுத்ததுனால இந்த அம்மா வந்து 40,000 ரூபாய், மினிமம் 40,000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க. நீங்க அப்படி 25,000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்கன்னு நினைச்சீங்க மினிமம் வேஜஸ். 25,000 ரூபாயில உங்களுக்கு எந்த அளவுக்கு டாக்ஸ் வருது கவர்மெண்ட்டுக்கு? கவர்மெண்ட்டுக்கு டெஃபினட்டா அதுல இருந்து 10% டாக்ஸஸ் எல்லாம் வருது இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு அது ப்ராஃபிட் தானே? ப்ராஃபிட் இல்ல, கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு வருமானம் தானே. இப்போ இனி வரைக்கும் வேலை செய்யாதவங்க இப்போ போய் வேலை பண்றாங்க. அப்போ என்ன நடக்குது? ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியாவில் 100 பேர், இந்தியா இருக்கிற எல்லா விமனையும் 100 பேர் இருக்காங்கன்னு நினைச்சு, அதுல எத்தனை பெர்சன்டேஜ் விமனுக்கு ஃபார்மல் செக்டார்னா அவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரு, லீவு, தென் பிரெக்னன்சிக்காக ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டுல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல இந்தியாவே இப்படி போய் பார்த்தோம்னா அதுல 44 பேர் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. ஓகே. இந்தியாவிலேயே, கேரளாவிலேயோ எங்குமே கிடையாது, இந்தியாவிலேயே 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல 44 பேர் மெட்ராஸ் சிட்டி, செங்கல்பட் அண்ட் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருக்காங்க. ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் இருக்கு. இது இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே ஓகே. இப்போ நம்ம செலவு பண்றது என்ன? செலவா முதலீடா? இன்வெஸ்ட்மெண்ட். இது சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றோம். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு 3 எக்ஸாம்பிள் தரேன். இப்போ ஒரு சுகர் கேன் அதிகமாக உற்பத்தி பண்ற ஸ்டேட்ஸ் என்னன்னா மகாராஷ்டிரா ஒண்ணு, நம்பர் 2 2022 வரைக்கும் மகாராஷ்டிரா இருந்தது, இப்போ உத்தரப்பிரதேஷ் நம்பர் 1 இருக்கு. ஆனா கூட மகாராஷ்டிரா தான் நம்பர் 2. அங்க இருக்கிற ஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடிய அன்எம்ப்ளாய்டு லேபர், இது அன்ஸ்கில்டு லேபர் விமனுக்கு வந்து என்ன தகுதி வேணும்? ஜெனரலா நம்ம என்ன நினைப்போம், அன்ஸ்கில்டு லேபர்னா அந்த வேலை தெரிஞ்சா போதும், உடல் உழைப்பு தான் அது. ஆனால் அங்க இருப்பவர்களுக்கு ஹிஸ்டரெக்டமி என்ற ஒரு ஆபரேஷன் பண்ணாதான் அது எடுக்கிறாங்க. எவ்வளோ? 18 வயசு 20 வயசு இருக்கிறவங்களுக்கு ஹிஸ்டரெக்டமி பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துல ஃபுல்லா 4 சீசன்லயும் ஆட்கள் தேவைப்படும், நடுவுல லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு பீட் என்ற டிஸ்ட்ரிக்ட்லயே 50% விமனுக்கு ஹிஸ்டரெக்டமி ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. எளிமையா சொல்லலாம் சார், யூட்ரஸ் ரிமூவல், கர்ப்பப்பையை ரிமூவ் பண்றதுன்னு. அப்பனா என்ன, இத உலகத்திலேயே 50 வயசுக்கு மிஞ்சி இருக்கிறவங்களுக்கு தான் பண்ணணும். முன்னாலேயே ரிமூவ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளம் வந்து மிக கஷ்டப்படுவாங்க. நான் இது 2025 வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதே அம்மாவுக்கு ஒரு ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? அந்த அம்மாவுக்கு அந்த வேலையில இருக்க தேவையில்லை. இங்க அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் வேற எங்கேயாவது போறதுக்கு. சரியா? புரியுது. அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு தான் இதை கொடுக்குறோம் நம்ம. ஓகே. ஸோ நம்மளுடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே சுத்தி ஏதோ ஒரு வகையில இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு. அது இன்னைக்கு இல்லைனாலுமே ஃபியூச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது மட்டுமே இல்லை, நம்பர் 2 எடுத்துக்கலாம்.
அதே மகாராஷ்டிரா ராஜஸ்தான்ல பானிபாய்ன்னு இருக்காங்க. பானிபாய்னா அவங்க 12 வயசுலயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஓகே. 12 வயசுல கல்யாணம் பண்ணி ஒரு நாளும் 20 கிலோமீட்டர் தலையில தண்ணிய சுமந்துக்கிட்டு ஒரு 15-16 லிட்டர் தண்ணி, அப்பனா 12 கிலோ லிட்டர் தலைமையில சுமந்துக்கிட்டு அந்த அம்மா எவ்ரிடே போய் வாட்டர் கொண்டு வர்றதுதான் அவங்களுடைய வேலை. இத முடிஞ்ச உடனே அந்த அம்மாவுக்கு 18 வயசுல 2 குழந்தைங்க வந்து அங்க அம்மானால பண்ண முடியலன்னா அந்த அம்மாவுடைய டியூட்டி என்னன்னா போய் இன்னொரு பொண்ணை கொண்டு வந்து இவருக்கு கல்யாணம் பண்றது. அந்த அம்மாவுக்கு அதே மாதிரி நிலைமை வரும்போது இன்னொரு பொண்ணை கொண்டு இவர் வந்து ஒரு 3-4 பேரை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கவர்மெண்ட் இது போல 75 வருஷமா நம்ம இருக்கோம், நம்ம நாட்டில் இருக்கிற விமன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாட்டர் பம்ப் போட்டு அங்கேருந்து நம்ம பம்பு போட்டு நம்ம கொண்டு வர முடியலையான்னா அது மக்கள் தான் யோசிக்கணும். ஓகே ஓகே. இப்ப அந்த மாதிரி விமனுக்கு இப்ப 1000 ரூபாய் கையில கொடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீயா கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை அந்த மாதிரி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமா போறேன். சிவபுரின்னு இருக்கு, நீங்க பார்க்கலாம். சிவபுரின்னு சொல்லி நெட்ல பார்த்தாலே தெரியும். ரெண்ட் வைஃப்னு சொல்லி இருக்கு. அதுல 8ல இருந்து 15 வயசு இருக்கிற விமனுக்கு எல்லாமே 50,000 இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வருஷத்துக்கு ரெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப அந்தமா ஒரு ரெண்ட் முடிஞ்ச பிறகு இன்னொரு வந்த உடனே இன்னொருத்தருக்கு ரெண்ட்டுக்கு போவாங்க. இன்னொருத்தருக்கு ரெண்ட்டுக்கு போகும்போது ஒருவேளை குழந்தைங்கன்னா குழந்தைங்களோட சேர்த்து ரெண்ட்டுக்கு போவாங்க. இந்த கொடுமையான பிராக்டிஸ் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இந்த பிராக்டிஸ் எல்லாம் நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் தமிழ்நாட்டில் நம்ம கொடுக்கிறோம். அதே போல உலகத்திலேயே பெஸ்ட் சயின்டிஸ்ட், இந்த முதல் சயின்டிஸ்ட் யாருன்னா மேரி சோமர்வெல். அந்த அம்மா 40 வயசுல அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா அவங்களுடைய ஹஸ்பண்டை இழந்துடுறாங்க. அதனால என்ன பண்றாங்க, அவங்க வந்து பெஸ்ட் சயின்டிஸ்டாக மாறி இதுல யுரேனஸ்ன்னு ஒண்ணு இருக்குன்னு அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கிறாங்க. 92 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒரு லைப்ரரி வாங்கி அவங்க தான் முதல்ல 1840ல சயின்டிஸ்ட் என்ற பெயர் வந்திருந்தது. அதுக்கு முன்னால சயின்டிஸ்ட் என்ற வேர்டே கிடையாது. அந்த அம்மாவுக்காக தான் டிசைன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கார் ரன் பண்ணது யாருன்னா பெர்தா பென்ஸ்ன்னு சொல்லி. முதல்ல கார் ரன் பண்ணும்போது எவ்வளவு ரன் பண்ணுவாங்க? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். அந்த அம்மா பென்ஸ் அவங்க ஹஸ்பண்ட், அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு அந்த அம்மாவுடைய ஃபார்ச்சூன் எல்லா பணமும் இந்த காலத்து கணக்கில் 500 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த ஃபுல் காரை டிசைன் பண்ண சொன்னாங்க. அந்த அம்மாவும் டிசைன் பண்ணாங்க. ஆனா அவருக்கு வந்து எந்த ஃபியூயலை போட்டு நடத்தணும்னு தெரியல. இந்த அம்மா அதுல ஒரு கேசலின் துணி துவைக்கிற லிக்விட் எடுத்து அதுல ஊத்தி முதல் தடவை வண்டி ஓட்டும் போது 60 மைல் கொண்டுட்டு போனாங்க. இப்போ விமென் இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம பண்றோம், இப்படி இருக்கணும் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி இந்த மத்தியானம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா அமெரிக்காவில் நோபல் பிரைஸ் வின்னிங் எக்கானமிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நீங்க பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து சில்ட்ரனை வளர்த்தீங்கன்னா 10 வருஷத்துல உங்களுடைய ஜிடிபி 12% இன்க்ரீஸ் ஆகும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அமெரிக்காவில். இப்போ இருக்க ரேஷியோல இருந்து 12%. இதனால மட்டும் நீங்க இப்போ ஒரு 10% இருக்குன்னா அப்ப அடுத்து ஒரு 22 வரைக்கும் போகும். மத்தியானம் இந்த ஆஃப்டர்நூன் மீல்ஸ்னால மட்டும் தான், இந்த மார்னிங் மீல்ஸ்னால மட்டும் தான் அப்படின்னு சொல்லி ஹெக்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பார்க்கலாம். எல்லாம் இது எல்லாமே சயின்டிபிக் எவிடன்ஸோட பேசுறது. நவ் இந்த 11% காரணம் கூட இதனாலதான். இந்த மாதிரி growth நீங்க 8%ல இருந்து 11% எப்படி வந்திருந்தது? இந்தியாவுல இல்லாத growth ஏன் தமிழ்நாட்டில் இருக்கு? growth எப்படி வருதுன்னா சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்ல. இப்ப கடன் வாங்கி என்ன பண்றோம்? இன்வெஸ்ட்மெண்டா பண்ணிட்டு இருக்கோம். கடன் வாங்கிறது செலவுகளுக்காக கிடையாது, கடன் வாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இப்போ எளிமையாக புரிந்து கொள்வதுன்னா,
அப்பா, அம்மா, டாட்டர் 3 பேர் இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு வீடு இருக்கு. அப்பா என்ன பண்றாரு, லோன் வாங்கி இன்னொரு வீடு வாங்குறாரு. அந்த வீடை வாடகைக்கு விடுறாரு. அந்த வாடகையில வர பணம் வருமானம் தானே, அது இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிற மணியை அப்படியே வச்சிருந்தால் அதுல வட்டி தான் வரும். ஆனா இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுல இருந்து கூடுதலாக வரும். இதே போல என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல கடன் வாங்கி சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, முதலீடை பண்றாங்க. செலவுகள் கிடையாது, இது செலவுகள் கிடையாது, இது விமனுக்கு நம்ம கொடுக்கிறது சன்மானம். ஓகே ஓகே. அப்ப நம்ம வாங்கக்கூடிய கடன்ல நம்ம இன்வெஸ்ட் தான் பண்றோம், இது செலவு கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆமா, அது புரியுது, ரொம்ப எளிமையாவே புரிஞ்சுது. ஆனா கடன் வாங்குறதுக்கான ஒரு ரீசனா மத்திய அரசும் செயல்படுறாங்களா? தமிழ்நாட்டில இருந்து வரி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாவே செலுத்தப்படுது மத்திய அரசுக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. அப்படி நம்ம அதிகமா வரி செலுத்தினாலும் கூட நமக்கு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமான அளவிலேயே 24 பைசா தான் நமக்கு வருது. நம்ம 1 ரூபாய் கொடுக்கறோம்னா 24 பைசா தான் நமக்கு வருது. உத்தரப்பிரதேஷ்க்கு 6 ரூபாய் வருது. அவங்க 1 ரூபாய் செலவழிச்சா அவங்களுக்கு 6 ரூபாய் வருது. அப்படி 6 ரூபாய் வந்துமே அங்க டெவலப்மெண்ட்ஸ் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்கீம்ல எல்லாம் காம்ப்ளிமெண்டாரிட்டி, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கரெக்டா ஆட் ஆயிருக்கு. ஓகே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் சாப்பாடு, ஃப்ரீ எஜுகேஷன், 1000 rupees ஃபார் அப், இதெல்லாம் ஒண்ணா காம்ப்ளிமெண்டரியா இருக்கணும். ஏதோ தனித்தனியா ஏதோ செய்யறதுனால வருது. நம்பர் 2, இந்த காஸ்ட் டிஃபரன்சஸ் மிக கம்மியாக இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால என்ன ஆகுது, இந்த growth நீங்க growth ஆஃப் LPRF இருக்கு, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கம்மா. இப்போ ஒருத்தர் MSc மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கலாம் ஒரு வில்லேஜ்ல, ஆனா எனக்கு வேலை வேணாங்க, நான் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம அவங்கள அன்எம்ப்ளாய்டா எடுத்துக்க மாட்டோம். நம்ம யாரை அன்எம்ப்ளாய்டுன்னு எடுத்துக்கிறோமா, நான் இந்த வேஜ் ரேட்டுக்கு ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்கறது. அதுல தமிழ்நாட்டில தான் ஹையஸ்ட் விமன் எம்ப்ளாய் ஆயிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்த பிறகு 4% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க விமன் எம்ப்ளாய்மெண்ட். SC STல இருக்கிறவங்க 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓவரால் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டு தமிழ்நாட்டில் மென் 72% இருக்கு. அதனால அன்எம்ப்ளாய்டா நம்ம 1000 ரூபாய் கொடுத்ததுனால வீட்டுல உட்கார்றாங்க, லேசியா இருக்காங்க. லேசினா சோம்பலை வளர்க்கிறது. 1000 ரூபாய் கொடுத்துட்டா சோம்பல் வந்துடுமா? இப்போ ஒரு மனிதனுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அதனால எத்தனை நாள் சாப்பிட முடியும்? இது என்னன்னா ஒரு சன்மானமாக கொடுக்கிறவங்க. ஏன்னா விமனே அவங்க 20,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதை கொண்டு வீட்டுல கொடுத்துட்டு அந்த பணம் கேட்டு வாங்கிட்டு போற ஒரு நிலைமையில இருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட் சடனா வீட்டுல போய் பாக்கெட்ல இருந்து எடுத்து 20 ரூபாய் எடுத்துட்டு போக முடியாது, அம்மா அப்பாவை கேட்கணும். 32% நானே ரிசர்ச் பண்ணிருக்கேன், 32% ஆஃப் த விமன் நடுவுல ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு போயிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லி. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டிராப் அவுட்ஸ் எத்தனை ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா 100,000 ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைபல் வில்லேஜஸ் அதுல இருக்கிற ஸ்கூல்ஸ் அத்தனையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸ் பண்றதுனால டிராப் அவுட் ரேட்ஸ் ஹையஸ்ட். இங்க தமிழ்நாட்டுல 7% தான் டிராப் அவுட். ஆனா அந்த 7% டிராப் அவுட்டும் ஒரு கலெக்டரும் எவ்வரி மந்த் மானிட்டர் பண்றாரு. ஒருவேளை டிராப் அவுட் ஆனா அந்த வீட்டுக்கு போய் அந்த ஆசிரியரை அவங்க கூட்டிட்டு அதையும் மீறி வருதுதான் தமிழ்நாடு. ஆனா அதை எல்லாமே இல்லாததுதான் யூபி. புரியுது. அதுதான் நம்ம அதை பாதியில அப்படியே டைவர்ட் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன்.
மத்திய அரசு கிட்ட இருந்து இந்த நிதி ப்ராப்பரா நமக்கு வந்து சேர மாட்டேங்குது. அது நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்கு வர வேண்டிய நிதியா இருக்கு. வரவே இல்ல. சமக்ர சிக்ஷா அபியான் அந்த எஜுகேஷன் 2150 கோடி வர வேண்டியது அது வரவே இல்லை. அதனால கடன் சுமை அதிகமாயிடுச்சு. இன்னும் அதிகமாகும் இல்லையா? ஓகே. இப்போ கொடுக்கலனாலும் அதை நிறுத்துறது இல்ல தமிழ்நாட்டுல. இப்ப பணம் வரலன்னு சொல்லி ஸ்கூலுக்கு எல்லாமே அவங்களுடைய அப்ஜெக்டிவே என்னன்னா பணம் கொடுக்கலன்னா இவங்க எல்லாம் நிறுத்திடுவாங்க அப்படின்னு. அதை நிறுத்துறது இல்ல. ஓகே. இதை நிறுத்தணும்னா இதோட எல்லாமே போயிடும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா அது ஒரு ஃபேக்டர். அங்க இருந்து நமக்கு வர வேண்டிய மேஜர் ஃபேக்டர். 2000 கோடின்றது பெரிய அமௌண்ட். அதே மாதிரி உலகத்துல பைலிங்குவலிசம் இருந்தால் போறோம், ட்ரைலிங்குவலிசம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் வந்து அக்ளாமரேட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னா என்னன்னா படிக்கிறேன் என்ற படி என்ற வேர்டையே நீங்க ஒண்ணா அப்படியே கொண்டு போனீங்கன்னா படிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். இது அக்ளாமரேட்டிவ் லாங்குவேஜ். இது வந்து டோட்டலா டிஃபரெண்ட் வே ஆஃப் திங்கிங் கொடுக்குது. ஆனா ஹிந்தி வந்து ஃபியூஷன் லாங்குவேஜ். ஃபியூஷன் லாங்குவேஜ்னா மே படுத்தா ஹூ இப்படின்னு சொல்லணும். படிக்கிறேன்னு சொல்ற ஒரே ஒரு வேர்ட்ல நீங்க இத்தனையும் அடக்கி விடலாம். இந்த கான்ஃபிளிக்ட் வந்து எர்லி ஸ்டேஜஸ்ல கொடுக்க கூடாதுன்னு சொல்லி லிங்குவிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து 2 லாங்குவேஜ் ஃபார்முலா இருக்கிறதுனால தான் இவ்வளவு எக்கனாமிக் growth நடந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காஸ்ட் டிஃபரன்சஸ் அதை வந்து இங்க இல்லையான்னா இருக்கு. ஆனா இது வந்து கவர்மெண்ட்டே இந்த காஸ்ட் டிஃபரன்சஸ் ப்ரொமோட் பண்றது இல்லை. ஆனா மிச்சம் இருக்கிற ஏரியாவில் நேமுக்கு பின்னாடி காஸ்ட் இருக்கிறது வந்து நார்த் இந்தியாவில் அது ஒரு காமனான திங். அதை பார்த்து மக்களை வந்து சத்தன் இந்தியாலே மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் இருக்குல்ல சார். தமிழ்நாட்டுல தானே சார் இல்ல. தமிழ்நாட்டுல இல்ல, கேரளாவிலும் இல்லம்மா. அதே போல தெலங்கானாவிலும் இல்ல. எங்கெங்கெல்லாம் எக்கனாமிக் growth இருக்கோ அங்க எல்லாமே இந்த காஸ்ட் டிஃபரன்சஸ் கிடையாது. எங்கெல்லாம் growth இல்லையோ, எங்கெல்லாம் பேக்வர்டா இருக்காங்களோ, எங்கெல்லாம் மிக பழமையான நிலைமையில இருக்காங்களோ அங்கெல்லாமே இது இருக்கு. ஓகே. லைக் ஒன் லாஸ்ட் क्वेश्चन இந்த டாபிக்ல. இப்படியே கடன் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா தமிழ்நாடே திவால் ஆயிடும், தமிழ்நாட்டை நீங்க அதல பாதாளத்துல தள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, இது சாத்தியமா? உண்மைதானா? இது உண்மைக்கு புறம்பானது. ஓகே. ஏன்னா கடன் வாங்குறோம்னா கடனை கட்டணும் கூட. இப்ப எப்படி கடன் வாங்குறோம் அதை நம்ம கேட்கறது இல்லை. கடன் எப்படி வாங்குறோம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போயிட்டு எங்களுக்கு கடன் கொடுங்கன்னு சொல்றோம். ஒரு பெர்சன்டேஜ் நமக்கு போட்டு கொடுக்குறாங்க கடன். இப்போ நம்ம அந்த கடன் வாங்கிட்டு நம்ம அப்படியே கடன் வாங்கி வைக்க முடியுமா? கடப்புல போட்டு இருக்க முடியுமா? அது 10 வருஷம் 20 வருஷம் இந்த மாதிரி இருக்கும். டென்யூர் பீரியட் இருக்கும். அந்த சமயத்துல தமிழ்நாடு இனி வரைக்கும் டிஃபால்ட் பண்ணது கிடையாது. ஓகே. இனி வரைக்கும் தமிழ்நாடு டிஃபால்ட்டே பண்ணது கிடையாது. ஆனால் எந்த ஆட்சியா இருந்தாலும் அது நம்ம கண்டிப்பா பேசணும்ல. கண்டிப்பா பேசணும். ஒரு திராவிடியன் பார்ட்டிஸ், 2 திராவிடியன் பார்ட்டிஸுமே அதை கரெக்டா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அவங்க இன்னும் கடுமையா நல்ல ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பழனிவேல் தியாகராஜன் சார் வந்து அதை அக்னாலஜும் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டா அந்த ஸ்ட்ராங் ஃபைனான்சியல் பேசிஸ் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2, இந்த கடனுக்கு வட்டி கட்டாம போயிடுமான்றது அந்த நிலைமை கிடையவே கிடையாது. ஏன்னா அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லி இருக்கணும் நமக்கு, கடன் வந்து கட்டாம இருக்கு, நீங்க வந்து டிஃபால்ட் பண்ணணும்னு சொல்லி. இப்ப நம்ம 28.5% சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த ஃபைனான்சியல் நார்ம்ஸை வந்து மிக அதிகமாக வயலேட் பண்ணது பீகார். 36% அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. பிளஸ் 28% தான் வாங்கணும். 36% வாங்கியிருக்காங்க. பஞ்சாப் 46% வாங்கியிருக்காங்க. 16 ஸ்டேட்டு இந்த கண்ட்ரி 28% விட அதிகமா வாங்கியிருக்காங்க. அந்த அதிகமா வாங்கின ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கையில தான் இருக்கு. ஆனால் இங்க அந்த மாதிரி நிலைமை இல்லையே. அந்த மாதிரி நிலைமை இல்லை.
கொடுத்த பணத்துக்கும் நம்ம சரியான நேரத்துக்கு பணம் வந்து சேர்றதில்ல. இது எல்லாமே பார்க்கும்போது தமிழ்நாட்டை கிரிட்டிசைஸ் பண்றதுல என்ன இருக்கு? இப்ப தமிழ்நாட்டுல அந்த மாதிரி சுமையை கட்டாம இருந்தாங்கன்னா growth வந்தே இருக்காது. இப்ப ஒண்ணு நீங்க கேட்டீங்க, கடன் வாங்கி இந்த growth காட்டுறோமான்னு. கடன் வாங்கி அது தனி மனிதனுக்கு கடன் வாங்கி நகையெல்லாம் போட்டுக்கிறது. இது கடன் வாங்கி growth கிடையாது, கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்த பலன்தான் இந்த 11%. அதனால இந்த கடன் வாங்குறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக 50,000 இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம். அதனால 10 வருஷத்துக்குள்ள 980% பெனிஃபிட் வரும். நீங்க ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கறதுனால டோட்டலா நமக்கு எந்த அளவுக்கு வருஷமும் ஃப்ரீயா எல்லாமே ஒர்க் பண்ணி போய் அவங்க ஒர்க் பண்ணி வரதுனால பிளஸ் விமன் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் போற ரேட்டு 24% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னால் வந்து விமன் தனியா போக மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு, அவங்களுடைய சிஸ்டரோ மதர் இன்லாவோ இவங்களை கூட்டிட்டு போவாங்க. நீங்க போய் எந்த ஒரு ஹாஸ்பிட்டலாவது பாருங்க, அங்க போய் பார்த்த பிறகு 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால சிக்காய் நிறைய செலவு இல்லாம இவங்க வந்து ஹெல்த்தியாவே இருக்காங்க, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு சிம்பிள் டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்கறதுனால. அங்க இருக்கிறதும் அந்த மெடிக்கல் சேவையும் ஃப்ரீ தான். அதே போல நீங்க எந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் போனாலும், ஓல்டு பீப்புளுக்கு ஹாஸ்பிட்டல், கிண்டியில இருக்கிற ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. அதனால வந்து ஹெல்த் நல்லா இருக்கிறதுனால their employment is better. புரியுது. அப்படி இருக்கும்போது கடன் வாங்கி பண்றாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அதுல எக்கனாமிக் லாஜிக் கிடையாது. வேற ஏதாவது பொலிட்டிக்கல் லாஜிக் இருந்தா அதை மக்களுக்கு விட்டு விடுவோம். ஓகே நிச்சயமா தெளிவான ரொம்ப அழகா எல்லாருக்குமே புரியுற வகையில ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். வணக்கங்கம்மா.